ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஐ பாஸ் பண்ணவங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் வேலைவாய்ப்பு தான். ஸோ என்னென்ன ட்ரேடுன்னு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஏ கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பி கேட்டகரின்னு சொல்லிட்டு. ஏ கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிகேஷன் அசிஸ்டன்ட் ஆன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதில ஷீட் மெட்டல் ஒர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா 42 வேக்கன்சி, வெல்டர் வந்து 2 வேக்கன்சி. சரிங்களா? அப்புறம் பி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்ஃபிட் அசிஸ்டன்ட் ஆன் கான்ட்ராக்ட் வந்து பாருங்கள். மெக்கானிக் டீசலில் வந்து 11 வேகன்சி, மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளில் 5 வேகன்சி, பிளம்பர் வந்து 20 வேகன்சி, பெயிண்டர் வந்து 17 வேகன்சி, எலக்ட்ரீஷியன் வந்து 36 வேகன்சி, எலக்ட்ரானிக் மெக்கானிக் வந்து 32 வேகன்சி, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் வந்து 38 வேகன்சி, ஷிப்ரைட் வுட் 7 வேகன்சி, மெஷினிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 வேகன்சி, ஃபிட்டருக்கு 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 224 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுவும் கம்யூனிட்டி வைஸாகவும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ். ஸோ இதில் என்னென்ன ட்ரேட் சொல்லியிருக்காங்களோ அந்த ட்ரேடில் நீங்கள் 10th கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். சரிங்களா? எஸ்எல்சி 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் அந்த ட்ரேடில். ஓகேங்களா? அதுவும் நீங்கள் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் தான் வச்சுருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ட்ரேடாக இருந்தாலும் கம்பல்சரி 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து செக் பண்ணிக்கங்க. ரெலவெண்ட் ட்ரேடில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 3 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கல்வித் தகுதியும் கூட. இந்த கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ரெகுலராக ஃபுல் டைம் கோர்ஸில் வந்து முடிச்சிருக்கணும். நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் அவங்க சொல்லியிருக்கிற அந்த ட்ரேடில். ஓகேங்களா? ஸோ இந்த வேக்கன்சி இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதையும் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 16 டிசம்பர் 2024 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. 30 டிசம்பர் 2024 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ கொஞ்சம் சில நாள் தான் இருக்குது. ஸோ குயிக்காக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா மேபி இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி தரப்படும். அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் தேவையை பொறுத்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 23,300 ரூபாய் ஒரு மாதத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அவர்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 5,830 ரூபாய். சரிங்களா? 5,830 ரூபாய் வரைக்கும் காம்பன்சேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு 3 இயர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் உங்கள் ஒர்க் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பே ஸ்கேலும் ரிவைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெடில் எங்கெங்கெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் சைட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்தியாவில். சரிங்களா? இந்தியாவில் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்கோ இல்லைனா ஃபாரின். ஓகேங்களா? அப்ராடில் கூட மேபி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்தால் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 வயசு. சரிங்களா? இதுதான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. 45 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 1979 அன்றைக்கோ அதுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு அன்றைக்கோ இல்லை அதுக்கப்புறமா நீங்கள் பிறந்திருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது இந்த ஏஜ் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் 2024 அதன்படி தான் கால்குலேட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செலெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு சொல்லிட்டு 2 ஃபேஸ் இருக்குது. ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் இருக்கும். அதுவும் பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க், அது ஜென்ரல் கொஸ்டினாக இருக்கும். பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க், அது உங்கள் ட்ரேட்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, மொத்தம் 30 மார்க். ஓகேங்களா? இதில் நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 70 மார்க், மொத்தம் 100 மார்க். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து எடுக்கணும். அதுக்கு வந்து அவங்க மினிமம் குவாலிஃபைங் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க கேட்டகரி வைஸ். யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 50%, ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 45%, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40%, பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் 2க்கு வந்து உங்களை கால் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ரெகுலரில் முடிச்சிருக்கணும். அதே போல் சென்ட்ரல் லெவல்லையோ இல்லை ஸ்டேட் லெவல்லையோ முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தாலும் ஓகேங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது 30 டிசம்பர் 2024 அந்த டேட்டுக்குள்ளே அந்த 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபில் ஆகிக்கணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 600 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரியும் ரூ. 600 பே பண்ணணும். அதையுமே ஆன்லைனில் தான் பே பண்ணணும். நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் www.cochinshipyard.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு கேரியர் பேஜில் போனீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். அங்கே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கைட்லைன்ஸ்லாம் தெளிவாக ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணிங்க கண்டிப்பாக, இல்லைனா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாஃப்ட் காப்பியும் ஹார்ட் காப்பியும் நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் கிளியராக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் மீட் ஆச்சுன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா. செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஏ ட்ராவலிங் அலவன்ஸ்லாம் தர மாட்டோம். நீங்களே தான் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இமெயில் மூலிமா இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது வந்து கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்ளிகேஷன் ரிலேட்டடாக இல்லை செலெக்ஷன் ப்ராசஸ் ரிலேட்டடாக வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் இதுக்கு ஒன்லி இந்தியன் நேஷனல்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் அறிவிச்சிருந்த கான்ட்ராக்ட் மேன் பவர், அதாவது ஐடிஐ முடிச்சவங்களுக்கான கான்ட்ராக்ட் ஒர்க். ஓகேங்களா. ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது நீங்கள் என்ன ட்ரேடில் வரீங்க, உங்கள் ட்ரேடுக்கான வேக்கன்சி என்ன அப்படின்னு தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் கிளியராக ஒரு டைம் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஏதாவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.